பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு உணவுன்னு சொன்னால் உளுந்து. அதுவும் வந்து இன்னைக்கு முன்னாடிலாம் உளுந்துன்னா அந்த தொலியோடு இருக்கும். அதை தோசை கரைக்கும் போது ஊற வைக்கும் போது அந்த கருப்பு தொலியை எடுத்துருவாங்க. இன்றைக்கு வந்து உருட்டு பருப்பாகவே தொலி நீக்கப்பட்ட ஒரு பருப்பாகவே வருது. ஆனால் இன்றைய அறிவியல் ஆய்வுகள் எல்லாமே இந்த தொலி சேர்ந்த உணவுகள் தான் அந்த பெண்களுடைய ஹார்மோன் சுழற்சிக்கு மிக அவசியமான பொருட்கள் நிறைந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சப்பாத்திக்கு தால் செய்கிறோம், தொலி உளுந்தோட சேர்த்த உணவுகளை நம்ம பாசிப்பயிர் வச்சு தால் பண்ணுவோம். அதுக்கு வந்து பாதி பாசிப்பயிரை வச்சுக்கிட்டு பாதி வந்து தொலி உளுந்து வச்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு தாலை வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். உளுந்தங்கஞ்சி, உளுந்த வடை, உளுந்த தோசை, இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தால் கூட பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த ஹார்மோன்கள் சீராக வச்சு, ஒருவேளை அந்த ஹார்மோன் சீர்கேடுனால ஏற்பட்ட அது சீராகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.